வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்கை கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் உத்தம வில்லனோட எபிசோட் 3 ஸ்பைடர்மேன் த அதர் காமிக்கோட ஃபைனல் எபிசோடில் இருக்கிறோம். அண்ட் இந்த எபிசோடில் நம்ம ஸ்பைடர்மேன் என்ன நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு, அவர் நிஜமாலே இந்த ஸ்பைடராக மாறுறாரா, இல்லை அவர் உடல் வேறு மாதிரி ஏதாவது ஃபார்மேஷன் எடுக்குதா இல்லையா, இந்த கதை இங்கே தான் முடிய போகுதுங்கிறத மொத்தமாக பார்த்துருவோமா. பீட்டர் பார்க்குறோட அந்த உடல் எப்படி காணாம போச்சு, உள்ளேருந்து யாரோ ஒருத்தன் அதை கடத்திட்டு போயிருக்கானா, அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் முக்கியமாக தேவைப்பட்டிருக்கு. அயன்மேன் மொத்த இடத்தையுமே சல்லடை போடுங்க அப்படின்னு சொல்ல அயன்மேன் தன்னுடைய ஸ்கேனரை யூஸ் பண்ணி அந்த மொத்த நகரத்தையுமே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காரு. யாராவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு லைட்டாக பயமாயிடுது. ஒருவேளை தப்பிச்சு போனது ஏன் பீட்டர் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் அந்த ஐசியூவில் பார்த்த அந்த கோர விஷயத்தை என்னால் என் கண்ணில் மறக்க முடியல. பல முறை பீட்டர் இறந்து திரும்ப வந்திருக்கான், ஒருவேளை ஏன் இது அதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு லைட்டாக எம்ஜி மனதுக்குள்ள ஒரு பயம் கலந்த நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. பீட்டரோட அவுட்டர் ஷெல்ல அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு மட்டும் தான் இருக்குது. உண்மையான பீட்டரோட பாடி எங்கே தான் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடிய வெப் கொக்குனை காமிக்கிறாங்க. உள்ள நம்ம பீட்டர் ஒரு விதமான வித்தியாசமான திரவத்தில் மிதந்துட்டு இருக்காரு. ஏஞ்சிரு 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 அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்க டக்குன்னு பீட்டர் கண் முடிச்சு பார்த்தா ஏதோ காட்டுக்கு நடுவில் இருக்காரு. ஐயோ அது எனக்கு கடிச்சிருச்சு அப்படின்னு தூரத்தில் ஒரு சத்தம் கேட்க அங்கே எட்டி பார்த்தா எங்கர் வெர்ஷன் ஆஃப் பீட்டர் பாக்கர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர் தட்டி விட்டு சுற்றி இருக்க மக்களோட பேசிட்டு இருக்காரு. அங்கே எங்க வெர்ஷன் ஆஃப் பீட்டர் பாக்கருக்கு ஸ்பைடர் கடிச்சா அந்த நொடியை இந்த பீட்டர் பாக்கர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஸ்பைடர் இந்த பக்கம் பீட்டர் பாக்கரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெப் பண்ற மாதிரி தெரியுது. பீட்டர் பாக்கர் அந்த எங்கர் வெர்ஷனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. திடீர்னு ஒரு திருடன் குறுக்கால ஓடி போறான். ஸ்பைடர்மேன் அது ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த ஸ்பைடர் அங்கிள் பென்னை கொன்னுடுது. ஸோ சிம்பிளி பீட்டர் பாக்கர் அவருடைய கடந்த காலத்தை ஒரு வித்தியாசமான கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீ கடிப்பட்டு இருக்க, அந்த ஸ்பைடர் உனக்குள்ள இருந்திருக்கு, நீ அதை பார்த்து பயப்படலன்னா ஸ்பைடர் உருவத்தை அந்த சக்தியை மேலே ஒரு ஆடையாக போட்டு இருந்த. ஆனால் உண்மையிலேயே அந்த ஸ்பைடர் சக்தி உனக்குள்ள இருந்திருக்கு. அதை நீ புரிஞ்சுக்காம உனக்குள்ள ஒரு ஹியூமனிட்டி இருக்குன்னு நினச்சிருக்கண்ண முட்டாள். இப்போ அந்த ஸ்பைடர் சக்தி உன்னை விட்டு போயிடுச்சு, உனக்குள்ள இல்லை. என்ன செய்ய போற அப்படின்னு ஸ்பைடர்மேனை ஒரு வித்தியாசமான விகாரமான உருவமாக மரத்து மேலே உக்காந்துக்கிட்டு பீட்டர் பாக்கர் கூட பேசிட்டு இருக்காங்க. வழக்கமாக ஸ்ட்ரென்த்து, ஸ்பைடர் சென்ஸு, அஜிலிட்டி, கை வச்சா ஒட்டிக்கிறது, வெப்பு இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது தான். ஆனால் இப்போ உனக்கு ஸ்டிங்கர் கிடைச்சிருக்கு. மற்றவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும்னா நீ செத்துட்ட. ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்பைடர் சாகலை, அது சாப்பிட்டது. மோர்லேனியை சாப்பிட்டது. சாகாது தயாராக இல்லை, அது உனக்குள்ளேயே வளர்ந்தது. இப்போ வெளியில் வர திரும்ப புது மனிதனாக பிறக்க தயாராக இருக்கு. வாழ்க்கையில் ஒரு முறை ஸ்பைடர் அதோடைய அந்த தோலை உதுத்து புது உடலை எடுத்துக்குமா. நீ செத்து திரும்ப பிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது உனக்கு கொடுக்கப்படுற செகண்ட் சான்ஸ் ஸ்பைடா. ஒத்துக்கோ, எங்களை ஏற்றுக்கோ அப்படின்னு அந்த மிகப்பெரிய ஸ்பைடர் பீட்டர் பாக்கரை கடிக்க இப்போதைக்கு கொக்குனை உடச்சிக்கிட்டு பீட்டர் பாக்கரோட உடல் வெளியில் வந்து விழுது. உடல் முழுக்கவே ஒரு விதமான சிவப்பு சாயம் பூசப்பட பீட்டர் பாக்கர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் குதிச்சு தன்னுடைய உடலை கிளீன் பண்ணிக்கிறாரு. இறந்து போன பீட்டர் பாக்கர் மறுபடியும் புது மனிதனாக பிறக்கிறாரு. ஆனால் உண்மையிலே அவர் மனிதன் தானா? இனி பீட்டரை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பீட்டரோட உடலை நம்ம அப்படியே வச்சிருக்க தேவையில்ல, தகனம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்மி அண்ட் எம்ஜி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் தூரத்தில் கதவு தட்டுற சவுண்ட் என்னன்னு சொல்லி போய் திறந்து பார்த்தா அங்கே பீட்டர் வந்து நிற்கிறாருங்க. எம்ஜே அண்ட் ஆன்மியாவால் அதை சுத்தமாக நம்ப முடியல. நான் உங்களை விட்டு திரும்ப போக மாட்டேன், எப்போவுமே போக மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவெஞ்சர்ஸுக்கு ஒரு விதமான கன்ஃபியூஷன் ஏற்பட தான் செய்யுது. நடந்த விஷயங்களை ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட சொல்லும்போது, அதுக்காக தான் உடலை நாங்கள் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தோம். உள்ளிருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்க அந்த காந்தரால் கொஞ்சம் சந்தேகப்பட்ட மாதிரி நீ திரும்ப வந்துட்ட. ஆனால் இருந்தாலும் உண்மையில நிறைய டெஸ்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பீட்டர் பாக்கர் வழக்கமாக செய்கிறது தானே அப்படின்னு சொல்லி டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பத்துறாரு. நடுராத்திரியில் எழுந்து தன்னுடைய உடல் எங்கே இருந்துச்சோ அங்கே போய் பார்க்க வெறும் ஒரு கூடு மட்டும்தான் இருக்குது. பீட்டர் பாக்கருக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது. நான் உண்மையிலே திரும்ப பிறந்துட்டேனா, இல்லை ஸ்பைடரை நான் மொத்தமாக டேக் கண்ட்ரோல் பண்ணிடுச்சா? நான் மனிதனா சிலந்தியா? அமைத ஒன் அதா. பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு பீட்டர் பாக்க மெமரிஸ் தான் இருக்கு, நானும் அப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெட்டிங் ரிங்கை மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் டோனி ஸ்டார்க் அண்ட் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் நம்ம பீட்டர் பாக்கர் உடம்புல வளைச்சு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்கிற எல்லா ரிசல்ட்ஸுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, புதுசாக இருக்கு. ஏதோ ஒரு புது குழந்தை பிறந்தது போல எல்லா செல்லுமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமான ரிசல்ட் கிடைக்கும் போது அதை நம்ம டோனி ஸ்டார்க்கால சுத்தமாக நம்பவே முடியல. ஏதோ லிட்டரலி சொல்லி அளவெடுத்து சென்ற மாதிரி ஒரு உடம்பு கிடைச்சிருக்கு, பாடி கிடைச்சிருக்கு, உள்ள எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, எந்த ஒரு அடையாளங்களும் இல்லை. இவ்வளோ வருஷங்கள் நம்ம ஸ்பைடர்மேன் சண்டை போட்டு அவர் உடம்புல ஏற்கப்பட்ட
கீரல்கள் இருக்கும்ல, ஸ்கார் வடுக்கல்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. நீ புது மனுஷனாக பிறந்திருக்கடா, இந்த மாதிரிலாம் யாருக்கும் நடக்காதுன்னு சொல்லி மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் டோனி ஸ்டார்க் பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் அவர் கழட்டி போட்ட அந்த ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின் இருக்கக்கூடிய அதை சேஃப்கார்டாக அது மேலே டெஸ்டிங் நடத்தக்கூடிய அந்த இடத்துல ஏகப்பட்ட குட்டி குட்டி ஸ்பைடர்ஸ் இப்போதைக்கு அதை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த உடலோட தூக்கி போட்ட தோலை சிலந்திகள் கண்ட்ரோல் எடுக்குது. கிச்சனில் நம்ம லோகன் உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் எம்ஜே உள்ள போது, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை அன்னைக்கு அடிச்சிருக்க கூடாது. நீ எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துயரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கோவமாக மாற்றி என்னை அதுலேருந்து வெளிவர உதவி செஞ்ச, அதை நான் புரிஞ்சுக்காம ஒன்று அடிச்சிட்டேன் பார்த்தியா. அது எனக்கு இப்போ தான் புரியுது. நீ என்னை டேட்டிங் கூப்பிட்டா உன் கூட நான் வரதுக்கு பதிலாக ட்ரெயினில் அடிபட்டு செத்துருவேன். அது தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்து என்கிட்ட அப்படி கேட்டிருக்கேன்னா கண்டிப்பாக என்னை திசை திருப்ப தான் இருந்திருக்கணும். ரொம்ப நன்றி லோகன் அப்படின்னு சொல்லி லோகன் இங்கே தேங்க்யூ பண்ணிட்டாங்கன்னு கிளம்புறான். லோகன் டவுட் பண்ணுறாரு, இப்போ அவன் என்னை பாராட்டிட்டு போகிறாளா இல்லை என்னை உசுப்பேற்றிட்டு போகிறாளான்னு. இந்த சமயத்தில் லஞ்ச் பிரேக் விட்டாச்சு, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க, பீட்டர் உன் உடம்புல இன்னும் நிறைய டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டோனி ஸ்டார்க் தெரியாதனமா பீட்டர் உடம்புல கை தான் வைக்கிறாரு. பீட்டருக்கு என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு டோனி ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணி அப்படியே தள்ளி விட்டுறாருங்க கீழே. அவருடைய ஸ்பைடி சென்ஸ் ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே டக்குன்னு பெருசாக மாற்றி அதை உடனே ட்ரிகர் பண்ணி விட்டுது. அதனால டோனி ஸ்டார்க்கே ஆபத்துங்கிற மாதிரி பீட்டரோட அந்த ஸ்பைடர் சென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. டோனி, இதை நான் சூட் போட்டிருக்கும் போது நீ பண்ணிருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஆன்மே உள்ள வந்து, என் செல்லத்தை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, காலையில் தான் அவனை நீ வெளியே விடலை, எல்லாம் சரிப்பட்டு வராது. பீட்ரு, நீ கொஞ்சம் வெளியில் போய் ஃப்ரெஷ்ஷர் காற்று வாங்கிட்டு வா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நாள் வச்சு டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேர்கிட்ட இருந்து பீட்டரை காப்பாற்றி விட்றாங்க ஆன்மே. பீட்டரும் கடகடன்னு ஓடி போய் எம்ஜே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எம்ஜேக்கு மாறு விஷயத்தை கொடுத்து ரெண்டு பேருமே ஜாலியாக அந்த சிட்டிக்குள்ளே ஸ்விங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீ செத்து போயிட்டியோ, அவ்வளோதான் நான் விதவை ஆகிட்டேனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். பீட்டர், உன்னை திரும்ப பார்த்துட்டு அப்புறம் தான் மனசில் ஒரு மிகப்பெரிய நிம்மதியே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பீட்டர் அதை கேட்டுக்கிட்டே போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பெட்டி திருட்டுகளை வந்து தடுத்துட்டு போயிட்டு இருக்காரு மனுஷன். பர்சனல் அண்ட் ஒர்க் லைஃபை எந்த அளவுக்கு சூப்பராக பேலன்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா. பீட்டர் பார்க்கர், நான் கடைசி வரைக்கும் உன்னை லவ் பண்ணிட்டு இருப்பேன் அண்ட் எப்போதுமே என் சப்போர்ட் உனக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பீட்டர் பார்க்கர் பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் டக்குன்னு அவருக்கு ஒரு மூளை வலி ஏற்படுது. அப்படின்னு சொல்லி அந்த ஸ்விங்கிங்க பாதியிலே நிறுத்தி ரெண்டு பேருமே பொத்துக்கிட்டே நிக்கல விழுறாங்க. எம்ஜே பீட்டர் பீட்டர்னு சொல்லி எப்படியோ அவனை சோயனுக்கு கொண்டு வர பீட்டர் டக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவத்தில் போய் பள்ளி மாதிரி ஓட்டிக்கிறாரு. ஏதோ ஒன்று வித்தியாசமா நடக்குது, என்னால் அது உணர முடியுது. ஸ்டாக் டவர் ரொம்பவே ஆபத்தில் இருக்கு போல அப்படின்னு சொல்லி போய் எட்டி பார்த்தா ஸ்டாக் டவரோட மேல் பகுதி மொத்தமாவே ஸ்பைடர் வெப்பால கவர் ஆகியிருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த வெப்புக்குள்ள இப்போதைக்கு அந்த ஸ்பைடர்மேனோட அந்த ஸ்கின்னை ஏகப்பட்ட ஸ்பைடர் சூழ்ச்சின்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே ஆயிரக்கணக்கான ஸ்பைடர்ஸ் இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்பைடர்மேனோட துரத்தி விடப்பட்ட அந்த ஹஸ்கை மொத்தமாகவே சூழ ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹஸ்க்குள்ளே இந்த ஸ்பைடர் தங்களையே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஸ்பைடர்மேனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பக்கத்தில் நம்ம எம்ஜேவை இறக்கி விட்டுட்டு நான் உள்ள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் அங்கே எட்டி பார்த்தா நம்ம பீட்டர் பார்க்குற கழட்டி போட்ட அந்த ஸ்கின்னை கம்ப்ளீட்டாகவே ஸ்பைடர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து ஒரு உருவமாக மனித உருவமாக மாறி நிற்குது. பீட்டரால் அதை சுத்தமாக நம்பவே முடியல. நீ யாரு, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு பட்டுன்னு அதை அடிக்க போகும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் என்ன மாதிரியான ஆக்ஷன் பண்ணுறாரோ கண்ணாடியில் பார்த்தது போல அந்த எதில் இருக்கக்கூடிய ஸ்பைடர் உருவம் சேம் ஆக்ஷன் பண்ணுது. ஓ, என்ன மாதிரியே காப்பி பண்ணுறியான்னு சொல்லி அதை ஒரு குத்த ட்ரை பண்ணுறாரு. அப்போதைக்கு டக்குன்னு சுதாரிச்ச அந்த ஸ்பைடர் உருவம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சவத்தில் ஓட்டியை போட்டுட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சுங்க. மற்ற அவஞ்சஸுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பீட்டர் பார்க்கரும் இப்போதைக்கு அது பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாரு. அது வெப்போடல ஒவ்வொரு பில்டிங்காக தாவி ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம பீட்டர், உன்னால் எவ்வளோ தூரம் தாவ முடியுதுன்னு நானும் பார்க்குறேன், அதை விட வெப் ஸ்விங் தான் வேகம், அது உன் தெரியாதா அப்படிங்கிற போது பேசிக்கிட்டு அந்த பக்கம் ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இருக்காரு. ஒரு பில்டிங் மேலே போய் அந்த ஸ்பைடர் உருவம் நிற்க பீட்டர் பார்க்கர், நில்லு, நான் உன்னை வந்து காயப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்ல, காயமா அப்படின்னு அது திரும்ப பேசுங்க. அப்போதான் நம்ம பீட்டர் பார்க்கறக்கு, ஓ உன்னால் பேச முடியுமா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மிருகம் வேணுமா அப்படின்னு நம்ம பீட்டர் பார்க்க சொல்கிறதே திரும்ப சொல்லுது. வெல், நான் சொல்கிறதே திரும்ப சொல்லிட்டு இருக்காதம்மா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் அதை சரி செஞ்சு வைக்கிறேன், எதுக்கு இங்கே அங்கே தாவிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவம், ஒருத்தன் உயிரோட வாழ்ந்தா இன்னொன்னும் உயிரோட தான் இருக்கணும், ஒன்று செத்தா என்னொன்னு சாகணும் அப்படின்னு புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கு நம்ம ஸ்பைடர்மேன். அது பக்கத்தில் போகும்போது கரெக்டாக அவருடைய கைகள் இருந்து பார்த்தீங்கன்னா உல்வீரனோட அந்த கிளாஸ் போல ஸ்டிங்கஸ் வெளியில் வருது. சிலந்திகளுக்கு ஸ்டிங்கஸ் இருக்காது, இது என்னடா புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே மாற்றம் காண தான் செய்யும், நீயும் ஒரு மாற்ற இவால்வ் ஆகிற, மார்லன் உன்னை சாப்பிட்டு கொல்ல வந்தான், நீயும் செத்து தான் போன, ஆனால் கிரேட் வீவர் இப்போ நீ சாகக்கூடிய நேரம் இல்லைன்னு உன்னை திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்காரு. ஏன் அவங்களுக்கு வேற வேலை இல்லையா, நான் சாவனா மாட்டேனாங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, ஆமாம், நீ என்னையும் நான் உன்னையும் முழுமைப்படுத்துகிறோம், நீ உருமாறுனா நானும் உருமாறுவேன், உருமாறணும்
இல்லை சாகணும் தானே அப்படின்னு மேலேருந்து குதிச்சு கீழே வந்த அந்த ஸ்பைடர் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய ஒரு கால்வாய்க்குள்ளே போய் மறைச்சிது. பீட்டர் பார்க்கறால தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல. எட்டி பார்த்துட்டு இதை பற்றி பயப்படாதீங்க, எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை சமாதானப்படுத்திட்டு டேரக்டாக போய் அவெஞ்சர்ஸை மீட் பண்ணுறாரு. பீட்டர் அவெஞ்சர்ஸை பார்த்து இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, அதே தான் நானும் உங்ககிட்ட திரும்ப கேட்குறோம். இங்கே என்னடா நடந்தது, ஏன்டா சுற்றி இருக்க எல்லாமே ஒட்டடை பிடிச்ச மாதிரி வெப்பாக இருக்குது, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேனே திரும்ப எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஸ்பைடர்மேனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அயன்மேன் பீட்டரை பார்த்து, உன் மேலே நாங்கள் எந்த ஒரு தப்புமே சொல்லலை, பட் இருந்தாலும் உனக்குள்ளே சில மாற்றங்கள் இருக்குது, செத்து பொழைச்சிருக்க பீட்டர், என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்ல, பீட்டரும் சரி நிறைய டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அதானே, எடுத்து தொலைங்க அப்படின்னு அவர் அழகாக வந்து அவருடைய பெட்டில் படுக்க, நம்ம லோகனுமே பின்னாடியே வந்து உனக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்குது பீட்டர், அது என்னென்னு என்னால் சொல்ல முடியல, ஆனால் அது சரியாக படலை அப்படின்னு லைட்டாக வான் பண்ணிட்டு போகிறாரு. எம்ஜேவும் பின்னாடி வந்து, என்ன லோகன் உன்னையும் சும்மா விடலையா அப்படின்னு கேட்க, பீட்டர் பார்க்க லோகன் எனக்கு உதவி தான் செய்கிறான், ஏதோ என் உடம்புல மாற்றம் இருக்குது, அது எதனால் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியல, மார்லன் கூட சண்டை போட்டால் அந்த நொட்டி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவன் என் மூஞ்சி அட்டி பொழகிறான், எல்லாம் மறந்து எனக்கு வெளிச்சம் தெரியுது, அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன், என்ன தான் நடந்துச்சு, நான் செத்து இருக்கணும் தானே, யூனிவர்ஸில் ஒரு இம்பேலன்ஸ் உருவான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, எம்ஜே நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் கோர தாண்டவான அந்த பீட்டர் கண் முன்னாடி வந்துட்டு போகிறாங்க எம்ஜேவுக்கு. இது உனக்கு ஞாபகம் இல்லைனா அதுவே நல்லது தான், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், இதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, பீட்டர் பார்க்குறால அதை அக்செப்ட் பண்ண முடியல. டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியுமா சொல்லி போய் பார்க்குறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு என்ன சொல்லி இந்த பீட்டர் பார்க்கறதுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. மொத்த அண்டத்தையுமே காஸ்மிக் வெப்பை எடுத்துக்கிட்டா நீ அதோடைய சென்டரில் இருக்கிற, உன் சாவு காஸ்மிக் ஃபோர்ஸஸில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதனால் நெதர் வேர்ல்டு அந்த அண்டர் கிரவுண்ட் உலகங்களில் மிகப்பெரிய மாற்றமே நிகழ்ந்திருக்கு, என்ன சொல்ல வரீங்க, என்ன தெரியும் நிறைய பேர் சாவடிக்க நான் வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பீட்டர் பக்கர் பயத்தில் நிற்க, அதுதான் ஆல்ரெடி நடந்திருக்கேன், உன்னை தேடி ஒருத்தங்க வந்திருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் வரக்கூடும், ஆனால் அந்த பலன் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி லைட்டாக நான் ஸ்பைடர்மேனை வார்ன் பண்ணேன். ஸ்பைடர்மேனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தால் நல்லா பயமுறுத்தி அனுப்புறாடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம பீட்டை பார்க்குற பயமுறுத்த, அங்கே பீட்டை பார்க்கறதுக்கு ஆறுதலாக வந்து இருந்தது ஆன்மே தான். கவலையாக இருக்க பீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பீட்டர் பார்க்கர் நான் யாரையோ ஏமாத்துற மாதிரி எனக்கு தோணுது, ஆக்சுவலாக நான் செத்து இருக்கணும், ஆனால் இப்போ உயிரோடு இருக்கேன், நான் இங்கே இப்படி வந்து இருக்கக்கூடாது தானே, அப்போ நான் யாரையும் ஏமாத்துறேன் தானே அப்படின்னு சொல்லி அவன் இல்லாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வருத்தப்பட, பீட்டர் பார்க்குற பார்த்த ஆன்மே, எல்லாருக்கும் 2வது சான்ஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, நீ செத்ததுக்கு அது பேலன்ஸாக அமைஞ்சிருக்கு, நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு நல்ல ஆறுதலாகவே இருக்காங்க பீட்டருக்கு. பீட்டர் அப்போ தான் மனம் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் அமைதியாக வர மாதிரி தெரியுது. அப்படியே தூரத்தில் தப்பிச்சு எஸ்கேப் ஆன ஸ்பைடர் உருவத்தால் மட்டும் உருவாக்கப்பட்ட அந்த உருவம் தனியாக இன்னொரு கூட்டமைச்சு அதுக்குள்ளே இப்போதைக்கு அது இவால்வ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. உனக்காக ஒரு பெரிய விஷயம் காத்துட்ருக்கு, கூடிய சீக்கிரம் அது உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்ல, இந்த உருவம் அந்த கொக்குனுக்குள்ள நெளிகிற மாதிரி தெரியுதுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம பீட்டர் பார்க்கறதுக்கு கெட்ட கனவுகளாக வந்துட்டு இருக்கு. கனவுகளில் அவர் கத்தி குளறிட்டு இருக்காரு. டோனி ஸ்டார்க் இவர் மேலே நடத்தக்கூடிய அந்த டெஸ்டிங்கில் எந்த ஒரு விஷயமும் தெளிவாக கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடங்கள்லையுமே இவன் உடம்பு நார்மலான ஒரு பீட்டர் பார்க்கர் உடம்பு தாங்கிற மாதிரி ரிசல்ட்டை தான் கொடுக்குதே தவிர்த்து இதுக்கு மேலே அனாமலி இருக்க மாதிரியே தெரியல. பிரிஸ்டியன் கண்டிஷனில் இருக்குது, எல்லா செல்லுமே புதுசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பீட்டரோட எல்லா மெமரியுமே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் பீட்டருக்கு ஒரு ஷாக் பொறி தட்டுது. பீட்டரோட மெமரிஸா, நான் தாண்டா பீட்டரு, எனக்குள்ள தான் எல்லா மெமரிஸும் இருக்குது, என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ திரும்ப புது மனிதனாக பிறந்திருக்க பீட்டர், புது உடலில் புது கண்டிஷனோட பிறந்திருக்க, அதை நினச்சி நீ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், அது உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம எம்ஜே உள்ளே வந்துடுறாங்க. டோனி என்ன சொன்னான், உன் உடம்பு நல்லா இருக்குன்னு தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம எம்ஜே பீட்டரை கட்டி பிடிக்க, கண்ணாடியில் பீட்டர் தான் உடலையே பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல விகாரமாக மாற்றப்பட்ட அந்த ஸ்பைடர்மேன் லுக் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. இன்னும் நல்லா உடம்பு இருந்திருக்கலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி பீட்டர் லைட்டாக அவரை நினச்சி பயப்படுறாருங்க. தைரியமாக போயிட்டு வா பீட்டர், உனக்கு நான் ஒரு புது சூட் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டோனி ஸ்டார்க் பீட்டர் அனுப்பி வைக்க, நைட்டு இந்த பக்கம் பீட்டர் ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் என் மனசில் ஓகே எல்லா விஷயங்களுமே கொட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னு அவருடைய ஒன் ஆஃப் த டெய்லராக இருந்த லியோ ஜென்லிக்கே அவரை மீட் பண்ணுறதுக்காக பீட்டர் போயிட்டு இருக்காரு. சூட்டை சரி செய்ய முடியுமான்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் டக்குன்னு அவங்க இருக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் நடக்குது. என்ன கரண்ட் கனெக்ஷன் சென்னைக்கு மாற்றிட்டாங்களா, சொல்லாம கொள்ளாம கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நெட்டி பார்த்தா மொத்த சிட்டிக்குமே கரண்ட் காலி. என்னன்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு பில்டிங் கண்ணா பின்னான்னு உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. என்ன காரணம் தெரியல. உள்ள ஏகப்பட்ட உடல்கள் மாட்டிட்டு இருக்க அந்த சமயத்தில் பீட்டர் ஆப்வியஸ்லி பீயிங் எ ஹீரோ உள்ள இறங்கி அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஆனால் இந்த முறை இவருடைய ஸ்பைடி சென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது. உள்ள எத்தனை பேர் இருக்கான்னு முதற்கொண்டு நம்ம பீட்டர் பார்க்கலாம் சொல்ல முடியுது. அண்ட் வழக்கத்தோட சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காருங்க மனுஷன். உள்ள என் மகள் என்னுடைய மகன்கள் மாட்டிட்டு இருக்காங்க,
காப்பாற்றுக்குன்னு சொல்ல பீட்டரும் கிடைக்கிற கேப்பில் உள்ளே போகிறாரு. பிட்ச் பிளாக், கும் இருட்டு. அப்படி இருந்தும் அந்த இருட்டுக்குள்ளே பீட்டர் பார்க்கறதுக்கு கண்ணு தெரியுது. ஸோ சம்ஹவ் பீட்டர் பார்க்கறதுக்கு இப்போதைக்கு நைட் விஷனுமே இருக்குங்க. அவருக்கே ஷாக்காக தான் இருக்குது. எப்படியோ அந்த இருட்டுலேயுமே சில மக்கள் அவரை வந்து காப்பாற்றிட்டாரு. பட் இருந்தாலும் நிறைய பேர் உள்ள மாட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தன்னை சுற்றி ஒரு வெப் மாதிரி உருவாக்கி எங்கிறது வைப்ரேஷன் வருதுங்கிறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வைப்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி சிறு அசைவையுமே நம்ம பீட்டரால் கணக்கச்சிதமாக உணர முடியுது. ஸோ பட்டுன்னு இறங்கி உள்ள இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவர் காப்பாற்ற ட்ரை பண்ண வெளிப்பக்கம் போகிற வழிங்கிறது அவருக்கு மறந்து போச்சு. உடலில் படுற காற்றையுமே அவரால் ஈஸியாக உணர முடியுற அந்த சமயத்தில் கையில் இருக்கக்கூடிய இந்த க்ளவுஸை கழட்டிடுறாரு. அந்த சமயத்தில் காற்று அவருடைய கையில் பார்த்து இந்த பக்கம் தான் வழிங்கிறத அவரால் தெளிவாக நோட் பண்ண முடியுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட டெக்னிக்கலி நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடராக மாறிட்டு இருக்காரு. அவர் உடலில் ஸ்பைடர் சம்மந்தப்பட்ட அந்த வேற்றுமைகள் தான் தெரியுது. பீட்டர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காப்பாற்றிருந்தாலும் அவர் மனசில் ஒரு விதமான பயம் இருக்குங்க. எம்ஜே கிட்ட அவர் ஸ்பைடர் கடிச்ச அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. நான் ரொம்ப பயந்து என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அப்போ தான் எனக்குள்ளே இருக்க அந்த சக்தியை நான் எம்ப்ரேஸ் பண்ணி ஸ்பைடர்மேனாக மாறினேன். ஆனால் இப்போ தான் புரியுது, அன்னைக்கு கிடைச்ச சக்திகளில் பாதியை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் போல. இப்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு புது புது சக்திகள் ஃபீல் ஆகுது. இப்படி சக்திகள் இருக்குதுங்கிற விஷயமே இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜே தெரிய வந்து அதை நீ நல்லதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுற பீட்டா. அப்போ நீ நல்லவன். செத்து நீ உயிரோட வரும்போது புது மனிதனாக வந்திருக்க பீட்டா. வெளிப்புறமாக உன்னுடைய வடு காயங்கள் எல்லாமே காணாமல் போன மாதிரி உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மன வலியுமே காணாமல் போயிருக்கணும் போல. அதனால தான் இது வரைக்கும் உனக்குள்ளேருந்து வெளில வர முடியாத அந்த சக்திகள் இப்போ வருது. இதுதான் நீ பீட்டர். நீ அனுபவிச்ச அந்த வலிகள், உன்னுடைய அந்த மன வேதனைகள், இது எல்லாத்தையுமே பழைய பீட்டர், செத்து போன பீட்டரோட அப்படியே விட்டுரு. புது பீட்டர் புதுமையாக இருக்கட்டும். A fresh start. எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்? உன் கூட எப்போதுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் பீட்டருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. எம்ஜேவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல, பீட்டரை பார்த்த எம்ஜே ஐ லவ் யூன்னு சொல்லி ரெண்டு பேருமே காதலை பரிமாறிக்கேன். இந்த ஒரு விஷயத்த ஒரு ஓரமாக உட்காந்து ஒருத்தன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். வேற யாரு? நம்ம டோனி ஸ்டார்க் தான். அந்த பக்கம் நம்ம பீட்டருக்கு ஒரு புது சூட் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ஸ்பைடர்மேனோட புது சூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் அ சிவில் வார் சூட். ஒட்டு கேட்டுக்கிட்டே ஏன் நான் மாறி இருப்பான்னு நினச்சேன். இல்லை, வந்திருக்கிறது பீட்டர் தான் 100% கன்ஃபார்ம். ஸோ இதுக்கு மேலே ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அதை கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ வேலைக்கு போக தயாராகலாமா அப்படின்னு சிவில் வார் சூட்டில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதோட இந்த இஷ்யூ முடியுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் ஃபினாலே. பெரிய ஃபைட் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் பீட்டர் பார்க்கர் டெக்னிக்கலாக அவருடைய ஸ்பைடர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் அவர்கிட்ட இல்லாத சக்திகள் சொல்லி நினச்சிட்டு இருந்த அத்தனையுமே இந்த இஷ்யூஸ் மூலிமா கொடுக்கப்பட்டிருக்கேன். பீட்டர் பார்க்கர் டெக்னிக்கலாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பைடரை நம்புறாருங்க. அப்படி தான் அந்த கதையும் முடிக்கப்பட்டிருக்கு. ஃபிலாசபிக்கலாக ஒரு கதை தான். பெரிய ஆக்ஷன் இல்லைனாலும் பீட்டர் இஸ் டெக்னிக்கலி born again. புது சிந்தனைகளோட புது சக்திகளோட ஸ்பைடர்மேன் அ பிராண்ட் நியூ டேவை தொடங்க தயாராக இருக்காரு. ஃபிலாசபிக்கலான குட் எண்டிங் தாங்க. இந்த காமிக் ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையா? என்னுடைய நரேஷன் நல்லா இருந்துச்சா இல்லைன்னு சொல்லி உங்கள் தாட்ஸ், உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க மேக்கில் காம் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த காமிக் சீரிஸ்க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அதுமாதிரி சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீன் பண்ணிட்டு வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா